السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யும் எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நிற்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்களும் செய்யக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கியுள்ள ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை போன்றவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசனின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களை, உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள் எல்லோருமே ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். அந்த மரணம் எப்படி இருந்தால் நல் மரணமாக முடிவு செய்வது, அது எப்படி இருந்தால் தீய மரணமாக முடிவு செய்வது என்பது எல்லோருக்கும் கொஞ்சம் சிக்கலான ஒரு நிகழ்வு தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் மரணங்களின் அடையாளங்களை நமக்கு சிலவற்றை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒருவருக்கு மரணம் அமைந்து விட்டால் அவர் நல்மரணத்தை எட்டிருக்கிறார் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு மனிதர் வாழுகிறார், வாழ்ந்து மறைந்திருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கடைசியாக மொழிந்தவர் மரணித்தால் அவர் நல்மரணத்தை பெற்றிருக்கிறார் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முஆத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், மன் கான ஆஹர கலாமிஹி மினத் துன்யா லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது யார் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்து மரணிக்கிறாரோ அவர் சுமணம் செல்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த கலிமாவை மொழிந்தவர் மரணிக்கிறார் என்றால் அவர் நல் மரணத்தை பெற்றிருக்கிறார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது அவன் நெற்றி வியர்த்திருந்தால் அவரும் நல்ல மரணத்தை அடைந்தார் என்பதை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புரைதா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சொல்வார்கள், மௌத்துல் மூமின் பி இரத்தில் ஜபீன் என்று சொல்வார்கள். ஒரு மூமின் மரணித்தால் அவரை நெற்றி உயர்த்திருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் நல்ல மரணத்தின் அடையாளம். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த மூமின் ஜும்மாவுடைய நாளில் பகலிலோ இரவிலோ மரணிக்கிறாரோ அவர் கபரினுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய ஒரு மூமினுடைய மரணம் வெள்ளிக்கிழமை அமைந்திருந்தது என்று சொன்னால் அவர் நல்மரணத்தை பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், எந்த மூமின் மரணிக்கிற நேரத்திலே வணக்க வழிபாடுகள் ஈடுபடுத்தி அந்த வணக்க வழிபாடிலேயே மரணிக்கிறாரோ அவரும் நல்மரணத்தை பெற்றிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது அவரை அல்லாஹ் விரும்பிவிட்டான் என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்துவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், பரிசுத்தப்படுத்துவான் என்று சொன்னால் எப்படி பரிசுத்தப்படுத்துவான்? அந்த மோமினுக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வணக்கத்திலே ஒரு ஆர்வத்தை கொடுத்து விடுவான், ஒரு ஈர்ப்பை கொடுத்து விடுவான். அந்த ஈர்ப்பின் காரணமாக அந்த மரணிக்கிற நேரத்திற்கு முன்பாக தொழுகையிலேயோ அது நோன்பு பிடிப்பதிலேயோ அல்லது தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலியமாகவோ அவரை பரிசுத்தப்படுத்தி அந்த நிலையில் மரணிக்க செய்கிறான் அல்லவா, அந்த நிலையும் நன்மரணத்தை பெற்றிருக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாருடைய மரணத்தில் மனிதர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ சில ஹதீஸ்களில் 40 பேர் என்றும் சிலர் ஹதீஸ்களிலே 100 பேர் கலந்து கொள்கிறார்களோ அவர்களும் நன்மரணத்தின் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையான மக்களே, மரணிக்கிற பொழுது நாம் நல்மரணத்தை பெற வேண்டும் என்று சொல்லி துஆவை கேட்டு பெற வேண்டும். ஏன் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலுல்லாஹ் உங்கள் கரத்தை நீட்டுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கரத்தை நீட்டினார்கள், கலிமாவை சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஒரு படையை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி தயார் செய்கிற பொழுது இஸ்லாத்துக்கு வந்த தோழர் சொல்கிறார், நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த போருக்கு சென்றவர் முதல் ரவுண்டிலேயே எதிரிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எதிரியுடைய அம்புக்கு ஆளாகி அந்த இடத்திலேயே மரணித்து விடுகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதோ மனிதர் வந்தார், இஸ்லாத்தை ஏற்றார், கலிமாவை சொன்னார், எந்த விதமான வழக்க வழிபாடுகளும் செய்யாமலேயே போர்க்களத்தில் மட்டும்தான் கலந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அவர் இப்போது சொர்க்கத்தில் இருப்பதை காணுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நல் மரணங்களில் சில மரணங்கள் இருக்கிறது. நாம் சிலரை பார்ப்போம், பல வருடங்களாக குடித்து கொண்டிருப்பார், அநியாயம் செய்து கொண்டிருப்பார், அட்டுழியம் செய்து கொண்டிருப்பார். கடைசி தருவாயில் பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளிவாசலை கதி என்று சொல்லி 5 நேரம் தொழுது கொண்டிருப்பார். அவர் மரணித்து விட்ட பிறகு நாம் பேசுவோம், என்னன்னே தெரியல, ரொம்ப காலம் மனுஷன் தீய பழக்கங்கள் நிறைய இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா பள்ளிவாசலை கதின்னு சொல்லி 1 வாரமாக திடீரென்று தொழுக வந்தார் போனார் என்று நாம் எல்லாம் பலரை பார்த்து பேசியிருப்போம். இதுவெல்லாம் என்னவென்றால் நல்ல
மரணங்களின் அடையாளத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது போன்று, ரப்பே எங்களுக்கு நல்ல மரணங்களை தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாமும் ஒவ்வொருவரும் வாழுகிற காலத்தில் நாங்கள் மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்து நல்வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது நல்ல நேரத்தில் நல்ல நாட்களில் ரப்பே எங்களுடைய உடலிலிருந்து உயிரை கைப்பற்றுவாயாக என்று சொல்லி நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் பண்ண அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழுகிற காலத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணித்து நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல பண்பாளர்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு